விஜய் ஃபேக்டர் நான் மறுபடியும் அதை ஒரு இடத்துல முடிச்சுட்டு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் ஃபேக்டர் வந்து இந்த இடத்துல நிறைய மாற்றங்களை கொண்டு வரும், யார் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பாங்க அப்படிலாம் சொல்லும்போது அவருடைய அந்த தேர்தல் அவர் நடத்தக்கூடிய அந்த யுக்திகளை ஒரு டிஸ்ரப்டரா பாக்குறீங்களா, இல்ல வந்து ஒரு கூடுதல் பலமா திமுக எதிர்ப்பு அணிக்கு ஒரு கூடுதல் பலமாக அது இருக்கும் அப்படின்னு நீங்க பாக்குறீங்களா? அதாவது இதுவரைக்கும் அவர் கட்சி தான் ஆரம்பிச்சிருக்கார். ஒரு கவுன்சிலர்னு 10 கவுன்சிலர் இருக்கிறாங்க, 20 யூனியன் கவுன்சிலர் இருக்கிறாங்க, ஒரு சேர்மன் இருக்கிறாங்க, இந்த பகுதியில் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் தான் அது பாதிக்கும் பாதிக்காங்கிறத சொல்ல முடியும். எல்லாரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. எம்ஜிஆர் ஒருத்தர் தான் கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார். இப்போ இந்த தாக்கமெல்லாம் வந்து இப்போ வரக்கூடிய தேர்தலில் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறார் அப்படிங்கிறத வச்சு தான் அவர் தேர்தல் நிற்கணும். அவருடைய வேட்பாளர்கள்லாம் போட்டி போடணும், நாமினேஷன் தாக்கல் பண்ணணும், அவங்களுடைய நாமினேஷன் அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இன்னும் இந்தந்த இப்போ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் இவ்வளவு வேட்பாளர் இருக்காங்களோ எங்களுக்கு சொல்ல முடியும். அவருக்கு எத்தனை வேட்பாளர் இருக்கிறாங்க இல்லைங்கிறதும் அது அவருக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஆனால் தேர்தல் களம் கண்ட பிறகு தான் அதை பற்றி குறி சொல்ல முடியுமே. இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதுனால பல கருத்து கணிப்புகள் பல விதமாக சொல்கிறாங்க. அதை வச்சு மட்டும் நம்ம வந்து ஒரு கணிப்பு ஒன்றும் சொல்லிட முடியாது. கூட்டம் வரதை வச்சு மட்டும் சொல்ல முடியாது. மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கணும், மக்களுக்கான சர்வீஸ் பண்ணியிருக்கணும், அதையெல்லாம் வச்சு தான் நீங்கள் சொல்ல முடியும். நீங்கள் கூட்டம் வருது, இப்போ எல்லாருக்கும் தான் கூட்டம் வருது, கூட்டம் வரலன்னு சொல்ல முடியாது. நீங்கள் சொல்ல மாதிரி ரசிகர்கள் கூட்டம் என்பது அது ஓட்டா மாறும், எவ்வளோ எந்த அளவுக்கு மாறுங்கிறது வேறு.